Your attention please. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. பரலோக பட்டணத்திற்கு செல்லும் வண்டி எண் JOHN 316 என்ற கடைசி ரயிலானது பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 புறப்பட தயாராக உள்ளது. டேய் சொன்னா கேளுங்கடா, நம்ம இப்ப வசியாபுரம் தானே போனோம். டேய் மோகாபுரிக்கு போறதா இருந்தா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுக்கிறேன். ஆனா மோகாபுரி தான் போகணும். டேய் நான் பரவசப்பட்டின கதை நேத்தே பார்த்துட்டேன். சொல்லும் போதெல்லாம் உடம்பெல்லாம் சிலுக்குது. அதனால நம்ம பட்டணம் தான் போறோம். ஓகேவா? ஓகே தான் சொல்லணும். டேய் மோகாபுரிக்கு போறதா இருந்தா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுக்கிறேன், சாப்பாடும் வாங்கி கொடுக்குறேன். ஆனா மோகாபுரிக்கு தான் போகணும். டேய் வசியாபுரம் போலாம்டா. டேய் பரவசப்பட்டினம் போலாம்டா. மோகாபுரிக்கு போகண்டா. மெதுவாக இருந்தாலும் சீக்கிரமா முடிவு எடுங்கடா. டைம் வேற ஆச்சுடா. தம்பிங்களா, இங்க என்ன பிரச்சனை? என்ன எல்லாம் ஒரே டிஸ்கஷன்ல இருக்கீங்க? சார் நாங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஏன்னா வெளில போலான்னு பிளான் பண்ணோம் சார். பட் எந்த இடத்துக்கு போறதா சார் தெரியல. எங்களுக்குள்ளே வேற வேற கருத்து இருக்கு சார். அதான் முடிவெடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சார். ஓ அப்படியா? அப்ப தம்பி நீங்க முதல்ல சொல்லுங்க. மேம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பூமியில நம்ம எதற்காக வாழ்றோம்? நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆடம்பரமா வாழணும். இது மட்டுமா? இந்த இந்த உலகத்துல உயர்ந்த அந்தஸ்தோட 4 பேர் நமக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற மாதிரி வாழணும் சார். போய்கிட்டே இருக்கும் மேம் அது அந்த லிஸ்ட். ஓ அப்படியா? நீங்க திருப்தியை நோக்கி தேடுறீங்க அப்படித்தானே தம்பி? ஆமா. அப்ப தம்பி நீங்க சொல்லுங்க. மேடம் நான் சொல்றேன் மேடம், நம்ம வசியாபுரத்துல நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், அப்பா என்னென்ன இருக்கு தெரியுமா? அது மட்டுமா? அங்க பார்க்கு, தேட்ரு, மாலு, பப்பு, கிளப்பு, பாரு, கார்னு, ஷீஷோர்னு அப்பா விட்டுட்டு வர மனசே இருக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். அங்க ஃபன்னுக்கு ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட் தான் மேடம். அப்படியே ஜாலியா இருக்கும். எனக்கு புரிஞ்சுது தம்பி. நீங்க நிரந்தர சந்தோஷத்தை தேடுறீங்க அப்படித்தானே? ஆமா மேடம். தம்பி நீங்க சொல்லுங்க. மேடம் நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? உங்க ஆத்துமால ஒரு சரீரம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் விடுங்க. முடிஞ்சா ஒரு பொருளை தொடாம தூக்க முடியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அதோட இடம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? தெரிஞ்சா நீங்க எல்லாம் சொல்லுங்க, நாங்க அங்க போறோம். தம்பி நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பாப்பீங்க போல. தம்பி நீங்க எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்கீங்க. மேடம் இவங்க சொன்னது தான் மேடம் கரெக்டு. ஆனா இவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்கணும் மேடம். அதுவும் நிரந்தரமா இருக்கணும் மேடம். அவ்வளவுதான் மேடம். ஓ அப்படியா? நீங்க சொல்ற மாதிரி 3 நிரந்தரமா கிடைக்கிற ஒரு இடம் எனக்கு தெரியும் தம்பி. அந்த இடத்துக்கு போற ட்ரெயின் ஒண்ணு பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நிக்குது. நீங்க போய் இறங்க வேண்டிய இடம் JOHN 316. அந்த ட்ரெயின் பேரு பரலோக எக்ஸ்பிரஸ். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும்னா போற பாதையில இருந்து நீங்க நடுவுல இறங்கக்கூடாது தம்பி. நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது தம்பி. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க எல்லாரும் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம். வாங்க ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. வாங்க எல்லாம் போலாம். என்னடா எல்லாம் ஒரு மார்க்கமாகறாங்க. தல எல்லாம் எங்க போயின்னு இருக்கிறீங்க? அது இருக்குன்னு தல, நீ எங்க இருந்து வர்ற? நான் வர இடத்த விடு, எங்க போறேன்னு கேளு. சொல்லுத்தல. நமக்கு எங்க வசியபுரம் தான். எது வசியபுரமா தல? வசியபுரமா சொன்ன? ஆமா தல. ஏன் நீ பாத்தறா? தல வசியபுரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தல. ஐயோ. ஆமா வசியபுரம் எப்படி இருக்கு நம்ம ஊரு? நம்ம ஊருக்கு என்ன எல்லாம் அமோகமா இருக்குது. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. இன்னும் ஒண்ணுன்ற பாட்டிலுக்கு 3 ரூபாய் ஏத்திட்டான் தல. அதான் ரொம்ப பிரச்சனை. 3 ரூபாயா? ஐயோயோ. மத்தபடி நம்ம ஊருக்கு ஒரு குறையும் இல்ல. ஆஹா, அதுதான் நமக்கு தெரியுமே தல. இப்போ போன வாரம் நான் பாத்துக்கோ, 3 மாலு, 4 தியேட்டர், 2 கிளப். அம்மா ஐயோ அப்பா பக்காவா இருக்கு தல. சூப்பர் தல.
போன ஐயோ தல முக்கியமா அதுல ஒரு கூல் மால்னு ஒரு மால் ஓபன் பண்ணாங்க பாரு. தல அம்மாவையும் அப்பாவையும் தவிர மத்த எல்லாத்தையும் வாங்கலாம். சொல்லும் கடல் மாதிரி இருக்குது. நான்ப்பா இமேஜின்லயே வசியபுரம் போயிட்ட போல இருக்குது. ஆமா தல, வசியபுரம் போகணும் போல இருக்கு தல. போலாம் வா, இப்ப நம்ம ஸ்டேஷன் தான், போவோமா? போலாம் தல, வா. என்ன இப்போ? அவள்தான் இரு நீ ஒரு போட்டே அவள்தான். வாப்பா ஸ்டேஷன் வந்துச்சு பாரு, போலாமா? போவாதரா போவாதரா. டேய், பிடிக்காத இடத்துக்கு போறதோட பிடிச்ச இடத்துக்கு போறதாண்டா சந்தோஷமா இருக்கும். தலைவரே, எல்லாமே நல்லாதான் நடக்கும். நீ வா தல, போலாம். போவாதரா போவாதரா. என்ன பண்ணுவாரா போவாதரா. இப்பதான் ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தன் போய் போறான்னு தெரியல. பாப்போம். ஹாய் சார். ஹாய் மேம். ஆமா சார், உங்களை பார்த்தா பிசினஸ் மேன் மாதிரியே இருக்கே. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு பிசினஸ் மேன் தான் மேம். அப்படிங்களா சார்? சரி சார், உங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? எனக்கு நிறைய கம்பெனி இருக்கு. நிறைய கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பொருளை தயார் பண்ணி அது விற்கிறதுக்கு சரியான இடத்த கண்டுபிடிச்சு ஒரு பெரிய லாபம் எடுக்கிறதா என்னோட வேலை. அப்படியா சார்? அப்படின்னா நீங்க மோகாபுரி வரலாமே சார். என்னது மோகாபுரியா? ஆமா சார். ஏன், உங்களுக்கு அந்த இடம் ஏற்கனவே தெரியுமா? இல்ல மேம், நானும் அங்கதான் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா சார்? அப்ப நல்ல சாய்ஸ் தான் சார். நீங்க மோகாபுரி வாங்க சார், நானும் அங்கதான் இருக்கேன். நான் வெறும் கையாதான் மோகாபுரி போனேன். ஆனா இப்ப பல கோடிக்கு அதிபதி. 5 பிரைவேட் ஜெட்டு நம்ம கைவசம்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் எப்படி உங்க வசதி? அப்புறம் இந்தாங்க சார் என்னுடைய விசிட்டிங் கார்டு. ஒரு பிசினஸ் மேனுக்கு இன்னொரு பிசினஸ் மேன் தானே சார் ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஆளை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே மோகாபுரி வந்தாரை வாழ வைக்கும் பூமி தான் போல. சரி, இவரை பயன்படுத்தி மோகாபுரியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். சரி மேம், போமா நம்ம? போலாம் சார், வாங்க. நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது. போவாதரா. டீட்டெயில்ஸ் வந்து ஞாபகம் இருக்கா? டே நண்பா, இவர் சொல்றத பார்த்தா பிசினஸ் பண்ணுவதற்கு வேற இடம் எதுவும் கிடையாது. வாய்ப்பு ஒரு முறை தான் நம்ம வாசல கதவு தட்டும். இதை பயன்படுத்தி கொள்ளலன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சரி, நாங்க கிளம்புறோம். போகாதடா, வாடா. ஒன்னும் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். நீ என்ன போயிருவியா? அவன் கூட தான் இருப்பேன், கவலையே படாத. பவர் 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 பவர். தம்பி, உங்க பேரு இமானுவேல் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க ஊரு மரமலை நகர் தானே? எப்படி தெரியும் உங்களுக்கு? 28 வருஷமா உங்களுக்கோ உங்க அண்ணாக்கோ இட பிரச்சனை, கரெக்டா? ஓ மை காட். பவர். அதுவும் அந்த இட பிரச்சனை கேஸா போயிட்டு இருக்கு கோர்ட்ல. அது எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும்? பவர், எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். தேவமே, நீங்க சொல்றது கனவா நனவான்னு தெரியல. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தம்பி, நான் எங்க இருந்து வந்தேன்னு கேட்காத, இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு கேளு. பவர் பவர் பவர். இருக்கீங்க தெய்வமே, சொல்லுங்க. தெய்வம் இப்போ பரவசப்பட்டினத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்பயே நினைச்ச உங்க பேச்சுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமேன். பவர். தம்பி, உங்க பேரு ஜீவன் தானே? உங்க ஊரு கிண்டி தானே? பவர் பவர். பாத்தியா தெய்வத்தோட பவர் பத்தி? பாத்தியா நீ எப்படி கரெக்டா சொல்றாரு? பாத்தியா? அதான் பேக்லயே பேரை ஊரை போட்டுருக்க. அவர் பவர் பத்தி நீ தப்பா பேசாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க அம்மூர் உட்காரு. பவர். தெய்வமே, அவனோட ஆத்மாவில் அக்கறை இருந்தா தானே அவனுக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, பரவசப்பட்டினத்துல இப்ப என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? தம்பி, இப்ப பரவசப்பட்டினத்துல என்ன தெரியுமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? சொல்லுங்க தெய்வமே. போர்வையோட பவர் போயிட்டு இருக்கு தம்பி. அந்த போர்வையை நீங்க போத்திட்டு படுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை அண்டவே அண்டாது. சொல்லும் போது உடம்பெல்லாம் சிலுக்குது தெய்வமே. ஆமா, கெட்ட சொப்பனம் வரவே வராது. சும்மா ஜாலியா தூங்கலாம், பவர்ல தூங்கலாம். சொல்லும் போதே உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆமா, அப்படி பவர் நாப்பா இருக்கும். பவர். அது மட்டுமா, இன்னும் என்னென்னலாமோ இருக்கு பரவசப்பட்டினத்துல. போர்வை மட்டும் இல்ல,
செங்கல், ஸ்டாரு, ஐயையோ. பேக், ஓஹோ. கர்ச்சீஃப், சிடி, இது மட்டுமா? கடந்த வாரம் இப்படித்தான் நான் வந்து என் கைய தூக்கி பவர்னு சொன்னேன். 10 பேர் சும்மா பட்டுன்னு விழுந்துட்டாங்க. சூப்பர். Power. உன் மேல மட்டும் கை வச்சிருந்தா நீ பீஸ் பீஸா போயிருப்ப, பாத்துக்கோ. அவ்வளவு பவர் இருந்திருக்கு. ஆமா தம்பி, இப்ப station. பரவச பட்டணத்துக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம அதே பவரோட போலாம். வாங்க. டேய் போவாதடா, டேய் போவாதடா. டேய் நண்பா, உனக்கு ஏதாவது பாட்டு கேக்குது? கேட்கலடா. எப்படி உனக்கு கேட்காது? வா. டேய் போவாதடா, டேய். டேய் ஐயோ யாருமே இல்லையே, நம்ம தான் ட்ரெயின்ல தனியா இருக்கிறோம். ஐயோ லைட் வேற விட்டு விட்டு எரியுது. ஐயோ ட்ரெயினுக்கு வேற என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஐயோ இந்த டிடிஆர் சொன்னதை பார்த்து இவ்வளவு தூரம் வந்துட்டேனே. சரி நம்ம இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடலாம் வெளியில. தம்பி பயப்படாதீங்க தம்பி, நானும் இந்த ட்ரெயின்ல உங்க கூட தான் இருக்கேன். பயப்படாதீங்க, உட்காருங்க தம்பி. இங்கே இருங்க சார். தம்பி நீங்க இறங்க வேண்டிய ஒளியின் பட்டணம் வந்தாச்சு தம்பி. இனி நீங்க போய் சந்தோஷமா இருக்கலாம். சார் உங்க ஹெல்ப் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என் கடமையை தான் தம்பி செஞ்சேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் இங்க வரல. அவங்க வந்திருந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பாங்க சார். அவங்களும் கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க வந்த பாதையில தான் இந்த ட்ரெயின் தினமும் வந்துட்டு போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணும்னாலும் இந்த ட்ரெயின்ல ஏறி இந்த இடத்துக்கு வரலாம் தம்பி. ஓ அப்படி வேற இருக்கா சார்? ஆமா தம்பி. தம்பி ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் தம்பி. இந்த ட்ரெஸ் இல்லாட்டி உங்களால இந்த இடத்துக்குள்ள போக முடியாது தம்பி. ஓ அப்படியா? ஞான ஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், அபிஷேகம், ரட்சிப்பு. இனி நீங்க இந்த இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் தம்பி. உங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட இடத்துக்கு வாங்க. போக தோணிந்தேன், இயேசுவின்